வெல்கம் டு ஷாந்திஸ் கிச்சன். ஷாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வார வாரம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஷாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வேண்டுகிறேன். ஷாந்திஸ் கிச்சன் சேனலில் அசைவ விருந்து தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் போன வாரம் நான் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு சைடிஷ் இல்லாமல் எப்படி, அதுக்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு மட்டன் சுக்கா எப்படி ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக பண்ணலான்னு செஞ்சு காட்டலான்னு வந்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ, 200 கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, அதை செய்யறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ சுவையான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் அதில் போட்டுடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை போட்டுறேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை அப்படியே ஒரு புரட்டிடலாம். புரட்டிட்டு இதுக்கு கொஞ்சமாக நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போடுறேன். அதாவது வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டால் தானே அதில் உப்பு சேரும், அதுக்காக நான் போடுறேன். இது திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நான் தீய சிம்மில் வச்சு இந்த பர்னரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நான் வேக வைக்கிறேன். அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை நான் மறுபடியும் காட்டுறேன். இது இந்த பர்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்க. இது மட்டையிலே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் அதை வேகட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் போட்டு மூடலாம். இதுக்கு நடுவில் நம்ம சில மசாலாவை வறுக்கணும். இந்த முழுமல்லி இருக்கு இல்லையா, அதை போடுங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகை போட்டுருங்க. எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் போட்டுருங்க. 2 காஞ்ச மிளகாய், இந்த 4ஐயும் போட்டு நம்ம நல்லா ஒரு வறுத்துடணும். எண்ணெய்லாம் போட வேண்டாங்க, வெறுமை வறுத்தா போதும். இது நம்ம பவுடராக தான் ஆக்க போகிறோம், அதுக்காக தான். கருகக்கூடாது, இந்த மசாலா கருகக்கூடாது. கருகாமல் நம்ம பக்குவமாக வறுத்துக்கலாம். கருகுச்சுன்னா நம்மளுக்கு மட்டன் கசக்க ஆரம்பிச்சிடும். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த அளவு போட்டிருக்கேங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ காரம் அதெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஓகேங்க, இது 4மே நல்ல கரெக்டான பக்குவத்தில் வதங்கிடுது. ஸோ நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு வரேன், சரிங்களா? அதுக்கு நடுவில் இங்கே வேக வச்சுருக்கேன் இல்லையா, இதில் உள்ள இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். ஆல்ரெடி அந்த மட்டனில் உள்ள தண்ணியே போதும். நம்ம சுக்கா பண்ண போகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஸோ இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடட்டும். இப்போது இது ஒரு 3லேருந்து ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. சிக்கனாக இருந்தால் ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம். இது மட்டன், ஸோ கூட 2 விசில் நம்ம போடுறோம். இதில் ஒரு 4 to 5 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் மற்றதை காட்டுறேன். அவ்வளோதாங்க, குக்கரில் நல்லா 5 விசில் வந்துடுது. நான் இறக்கி பக்கத்து பர்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் கடாய் வச்சுட்டேன், அதை வதக்க ஆரம்பிக்கலாம். சுக்காவை 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எடுத்து வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தை நான் இப்போ அதில் போடுறேன். அது கூடவே பாருங்கள் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டால் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி 2 வெங்காயமே போட்டுடலாம். இந்த ஓரத்தில் இதுக்கு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லாயிருக்கும் கருவேப்பிலை, நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த பச்சை மிளகாய் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இதையெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கலாம். இந்த மட்டன் சுக்காவுக்கு தக்காளி போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையே போதும். இது வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனில் போட்டிருந்தோம், இப்போ இதுக்கு போட்டுடலாம். கொஞ்சம் போட்டால் போதும். இதுக்கு மெயினே நம்மளுக்கு பெப்பர் தாங்க. பெப்பர் தூளில் தான் இதை மெயினாக செய்யணும்.
அவ்வளோதாங்க. வெங்காயம், சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளை போட்டுறேன். அதே இதில் போட்டுறேன். ஒரு பரட்டிடலாம். ஓகேங்க. இது விசில் ஆறிடுச்சு. நான் வந்து 6-7 விசில் வச்சுருக்கேங்க. சில ஆடு வந்து இளம் ஆடாக இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் கம்மி விசில் போட்டால் போதும். பட் இது கொஞ்சம் முரட்டு ஆடாக இருந்தது. ஸோ நான் கூட 2 விசில் போட்டு தான் உங்களுக்கு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வேக வச்ச மட்டனை இப்போ நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம தீயை ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம். இப்போ நான் கொஞ்சமாக மசாலாவுக்கு போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் திரிச்சிட்டு வந்தேன் இல்லையா, அந்த மசாலா தான் இது. இது கூட எக்ஸ்ட்ரா நான் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னுடைய மட்டனுக்கு இந்த அளவு போதும். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் இது இருக்கும். நான் திரிச்ச மசாலா 3 டேபிள் ஸ்பூன் இருந்தது. அதில் உள்ள பேலன்ஸை நான் இங்கே வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 3/4 வேக்காட்டில் எடுத்துட்டிங்கன்னா மிச்சது ஃபுல்லாக இந்த கடாயில் உங்களுக்கு வெந்து சரியாயிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு செஞ்சிட்டோம். இந்த மட்டன் வேக வைக்கிற டைம் தான் நம்மளுக்கு, மீதி எதுவுமே இருக்க டைம் கிடையாது. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நான் குக்கர்லேருந்து வேக வச்சது அதில் கொட்டினேன் இல்லையா, அந்த தண்ணி வத்துற அளவுக்கு இப்படி நல்லா சுண்டை வதக்கிடுங்க. ஏன்னா மட்டன் சுக்காலாம் நம்ம குழுலாம் இருக்கக்கூடாது, இப்படி ட்ரையாக இருக்கணும். நல்லா அழகாக வத்திடுது பாருங்கள். அதுக்கு 5 நிமிஷத்தில் வத்திடுவோம் தண்ணி. நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கிட்டேன். அதாவது நம்ம அளவாக சொன்னேன் இல்லையா, மிளகு, ஜீரகம், முள்ளுமல்லி, அது கரெக்டாக தான் இருக்கும் 1/2 கிலோ மட்டனுக்கு. சப்போஸ் உங்களுக்கு காரம் கூட்டவோ குறைக்கவோ இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு, நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம அசைவ விருந்தில் ஈஸியான டேஸ்டியான மட்டன் சுக்கா செஞ்சு காமிச்சிட்டேன். இதே பக்குவத்தில் இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நான் ரெசிபி செஞ்சு காட்டினாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக செஞ்சு காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைப்பண்ணி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.